ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வேளாங்கண்ணி விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேன். கடலூரில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து 10 மணிக்குள்ளால் கிளம்புன நாங்கள் 3 மணிக்கூர் கழிஞ்சு தான் இங்கே வந்து சேர்ந்தோம். வழியில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ஹைவே வரும்போது நிறைய கருவாட்டு கடை எக்கச்சக்கமாக குவிச்சு வச்சுருந்தாங்க. என்னெல்லாம் கருவாடு அவ்வளோ இருந்தது. நாங்கள் மத்தியான நேரம் வேறு எங்கள் சர்ஃபிக்கு வேறு உடம்பு சரியில்லையே, அதனால் நிப்பாட்டலை. நம்ம ஊரில் கன்னியாகுமரியிலையும் கருவாட்டுக்கு பஞ்சமே இல்லையே, அதனால் வாங்கினேன்னு ஆசையே எனக்கு இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளவு நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறைய மாடல் கருவாடு இருந்தது. நிறைய கருவாட்டுக்கு எனக்கு பேரே தெரியாது. கூனி மீன் கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளவு நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து அந்த வழியாக போகிறவங்க நிப்பாட்டு வாங்கிட்டு தான் போகிறாங்க. வேளாங்கண்ணி பக்கம் யாதேசம் வந்துட்டோங்க. இனி 2 கிலோமீட்டர் தான் இருந்தது. இந்த டேனிங்கை பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சி. நம்ம மாதாவை பார்க்க போகிறோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா போன வருஷம் தான் வேளாங்கண்ணி வந்த பிறகு இந்த வருஷம் வந்து ஏப்ரலில் வரணும்னு நினச்சி எங்களுக்கு நடக்கலை. ஆகஸ்ட்டில் தான் வர முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாதா குளம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க இல்லை, இந்த வழியாக நம்ம மாதா குளத்துக்கு போகலாம். அது வந்து பின்னால் கேட் வழியாக போய் ஈஸியாக வந்து அங்கே என்டர் ஆகலாம். ஆனால் நாங்கள் அப்படி போகலைங்க. நேரே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் போய் நம்ம ரூம் எல்லாம் புக் பண்ணணும்ல, அதுக்கு வேண்டி நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் அந்த கோயில் ரூம் எல்லாம் புக் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். கோயில் ரூம் எல்லாம் கிடைக்கவே செய்யாது. எங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 963 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. ஒவ்வொரு மணிக்கூரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, 2 மணிக்கூர் வந்து சரலாம் அவங்க அப்பாயும் வந்து நிறைய ஹோட்டலெல்லாம் ட்ரை பண்ணாங்க. சர்பிக்கு வந்து ஃபீவராக இருந்ததுனால என்னையும் அவளையும் காரில் விட்டுட்டு நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏசி வச்ச ரூமு கேட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 2500, 3000, 4000 அப்படி தான் சொன்னாங்க. 1 டே மட்டும்தான். ஏசி ரூமு வேண்டாம், நார்மல் ரூமாக அது புக் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே பயங்கர ரேட்டு, கிடைக்கவே இல்லை. நிறைய ஹோட்டலை பார்த்து கிடைக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறது, இனி வந்து நம்ம மத்தியானம் வந்தோம், 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பீச் பக்கம் போகலாம். இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரூம் எடுக்க போகலாம். அப்புறம் வந்து நாங்கள் வந்த டைம் வந்து மாதம் கிடையாது சர்ச்சில், ஈவினிங் தான் அடுத்த உண்டு. மாதம் ஆனாலும் சரி, ஆராதனை ஆனாலும் சரி. அதனால் சரி நாங்கள் மத்தியானம் வந்து எங்கே போனோம்னு சொன்னால் அன்னைக்கு வெயில் கம்மியாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் பக்கம் போனோம். பீச்சில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். வெயில் இல்லை, அதனால் பயங்கர கூட்டம். திருவிழாவுக்கு முன்னால் தான் போனோம், சுதந்திர தின டைம் போனோம். அப்போவே அவ்வளோ நெருக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா டைம் சொல்லவே முடியாது, ரூமெல்லாம் கிடைக்கவே செய்யாது. அது வந்து கோயில் ரூமெல்லாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். எங்களுக்கு ஒரு வாட்டி கூட இப்படி ஆனதே கிடையாது. எல்லா வாட்டியும் வந்து கோயில் ரூம் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம வந்து வெளியே வந்து ஏசி ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கம். செல்ஃபிக்கு வேற நல்ல ஃபீவராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போனோன்னா. அப்புறம் வந்து எனக்கு மனசு நல்ல கஷ்டமாக இருந்த, கடவுளே மாதாவே உங்களை தேடி வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு அப்புறம் ப்ரேயர் பண்ணி எடுத்து செல்ஃபிக்கு வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. அங்கே உள்ளாலே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இருந்து நாங்கள் வந்து மருந்து வாங்கிக்கிட்டோம். பீச் பக்கம் நிறைய விளையாட்டெல்லாம் வச்சுருக்கு, பிள்ளைங்களும் விளையாடினாங்க. அதை பற்றி பார்க்கலாம். சரி அவ்வளோ தொட்டுது. ஒன்று கூட பண்ணலையா, அது எடுக்கலாம்ல. எல்லாருமே நம்ம கடையில் ஒரு விளையாண்டுனா ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன கொடுத்தாங்க? அவ்வளோதானா? திரும்ப பண்றீங்களா?
அண்ணன் ப்ரோவா அண்ணனாவா தம்பி உங்களை வந்து 12 10 ரூபா பிஸ்கட்டுக்கு வேண்டியது எவ்வளோ ரூபாய்? டே தம்பி பத்து ரிங்ஸ் ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 50 ரூபாய் கொடுக்கணும். இதில் வந்து செரில் வந்து 2 ஜூஸ் 2 தடவை விளையாடினாங்க. 100 ரூபாய் கொடுத்து 2 ஜூஸும் ஒரு பிஸ்கட்டும் என்னதோ எடுத்தான். நம்ம கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பையங்க வந்து கொஞ்சம் பொய்ன்னு சொல்லுவாங்க. கடலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கால் வைக்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்து, இல்லைன்னா நாங்கள் வந்து ஈவினிங் தான் வருவோம். அப்போ ரூம் எல்லாம் கிடைக்க நம்ம இங்கேருந்து கால் நினச்சிட்டு டயர்டாக போனாலுமே வீட்டில் போய் வேறு தண்ணியில் குளிச்சிக்கலாம். இது எங்களுக்கு இன்னும் ரூம் எடுக்காததுனால கால் நினைக்க கூட தோணலை. அடுத்து அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விளையாட்டில் பிள்ளைங்க விளையாடினாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பின்ன சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன் ஈவினிங் ஆனோன்னே. பாட்டி இதுக்கு பேருண்ணா, இது பேருண்ணா கலாக்காயா 3D ஆக நம்ம வெளியே அந்த மாதிரி இருக்கேன். இதில் உள்ள நல்ல எதுல உள்ள வெளியே அந்த மாதிரி தோணும். இது ஒரு ஹேங்கிங் சேலஞ்சுங்க. இந்த கம்பியை பிடிச்சிட்டு 100 செகண்ட் அப்படியே நிற்கணும். அப்படி நின்றுட்டு நம்ம இறங்கினாக்கா அவங்க வந்து 1000 ரூபாய் நம்மளை தருவாங்க. அப்புறம் இந்த செடியும் தருவேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியலை. நம்மளால் நிற்கவே முடியாது. கையில் வந்து ஏதோ ஷேக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் செல் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு போனால் இது டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஆனால் அவனால் நிற்கவே முடியல. 30 செகண்டாக 35 செகண்ட்லேயே இறங்கிட்டான். ஆனால் பொம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 50 செகண்ட் வரை அப்படியே நம்ம பிடிச்சிட்டு நின்று நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் தருவாங்க. எத்தனை செகண்ட் அப்படியா? நான் கேட்ட பார்த்துட்டு அதில் போகிறோம். போயிட்டு நம்ம அங்கே போமான்னு கேட்குறேன். எங்கள் சர்ஃபு நேரமேலாம் வரும்போது பார்த்திங்கன்னா தலை நிமிக்க முடியாத ஃபீவர் ஆட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதனால் இந்த விளையாட்டில் யாரணும்னு சொன்னதுனால நாங்கள் சரின்னு விட்டுட்டோம். அவள் மட்டும்தான் அந்த விளையாட்டில் இருந்தால் நான் வந்து ஓட விட மாட்டாங்கன்னு நினச்சேன். அதனால் அவங்க ஓட்டிட்டாங்க. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த பொம்மையோட நேம் தெரியல. ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 தான். எல்லா கடையிலையுமே வந்து 150 தான். நம்ம ஊர்லேயும் சரி அங்கே வேளாங்கண்ணிலையும் எல்லா கடையிலையுமே வந்து 150 தான். அவள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கேட்டா. எல்லாருமே மாறி மாறி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து அதை வச்சிருந்த மாதிரி தான் ஞாபகம் இருந்தது. மறுநாள் காலையில் பார்க்கும்போது எங்கே தொலைச்சோனோ தெரியல. அவளுக்கு காரில் தான் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப நல்லா தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. அவளுக்கு அந்த ஆசை மட்டும் தீரவே இல்லை. ஏன்னா அதில் கொஞ்சம் நேரம் விளையாடுனா ரொம்ப ஆசைப்பட்டு வச்சிருந்தா அது அப்படியே வந்து போயிடுச்சு. எங்க விட்டுட்டு வந்தோன்னு எங்களுக்கே தெரியாது. என்னது
கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய் கடை நிறைய இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் கடைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. நமக்கு தேவையான திங்ஸை அங்கே போய் வாங்கிக்கலாம். 20 ரூபாய்க்கு ஒர்த்தான திங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கணும் நம்ம. எனக்கு தான் வாங்கிட்டாங்கம்மா. எப்படி நான் எடு ரேட்டு வைக்க கேட்க மாட்டேன். பேக்கும் இருக்குதா? பேக் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு வாங்க. எத்தனை ரூபா பேக்கு? அப்படி கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. மாதாவுக்கு தேர்ப்பவனி அங்கே இடிக்கதாட்டு மணி அடிச்சிட்டு இருந்தது, கோயில் மணி. உடனே நாங்கள் எல்லாம் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். அப்போ தான் வந்து மாதாவோட தேர்ப்பவனி எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. நாங்கள் போன டைம் அன்னைக்கு வந்து சாட்டர்டே, எல்லா சாட்டர்டேயும் வந்து ஈவினிங் 5 o'clock வந்து அங்கே தேர்ப்பவனி நடக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னால் இந்த தேரை இதுக்கு முன்னால் ஒருக்கா சுமந்துருக்காங்க. கோயிலை சுற்றி தான் ஜோமாலை சொல்லிகிட்டே வந்து தேர்ப்பவனி நடக்கும். அது முடிஞ்சோட வந்து மாசு இருக்கு. இந்த பெரிய கோயிலில் மாசு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளால போய் ப்ரேயர்லாம் பண்ணோம். ஆனால் பெரிய கோயிலில் மாசு இல்லை. பேராலயத்துக்கு கீழ் கோயிலில் தான் மாசு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கீழ் கோயிலுக்கு போயிட்டோம். தேர்ப்பவனி முடிஞ்சோன்னா நக்கர்ண ஆராதனை இருந்தது பேராலயத்துக்கு கீழ் கோயில. அது முடிஞ்சோன்னா திருப்பள்ளி தமிழில் இருந்தது. அது முடிச்சுட்டு எல்லாரும் இப்படியே வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப நைட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் மாஸ் பார்த்துட்டு சீக்கிரமே கிளம்புனா. அதனால வந்து திருப்பள்ளி கருத்தெல்லாம் நைட்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் வந்து நான் இந்த மாதாவுக்கு காணிக்க புடவை செலுத்துவாங்கல்ல, அதை வந்து அங்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு புடவை எப்படியுமே வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டியும் போய் வாங்க போனேன். சில டைம் வந்து மத்தியானம் டைம் நாங்கள் போகும்போது மூடி இருக்கேன். இந்த வாட்டி போகணுன்னு எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு மேல இருக்கு. ஆமா 800 ரூபாய் சாரி. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்து. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 700. அந்த சிஸ்டர்லாம் வந்து அங்கே வீடியோ எடுக்க ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அங்கே வந்து எல்லாத்தையும் நீட்டாக நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் சேனல் பேரையும் வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இந்த சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதாவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் சொல்லி காணிக்கை செலுத்துவாங்க இல்லை, அந்த சாரீ தான். அதை எல்லாத்தையுமே வந்து மாதாவுக்கு கட்ட மாட்டாங்க. சில சாரிகளை கட்டிட்டு அடுத்து எடுப்பாங்களா இருக்கு. சில சாரிங்களை அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அல்லது 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3000 ரூபாய் வரை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து 200 ரூபாய்க்கு உள்ள ரேட்டு தகுந்தபடி உள்ள சாரீ அதுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு ரேட்டுக்கும் தகுந்தபடி அப்படி 300 500 400 அப்படின்னு ஒவ்வொரு ரேட்டுக்கும் தகுந்தபடி சாரீ அந்தந்த இடங்களில் வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த சாரீ தேவைப்பட்டதோ அதை வாங்கிக்கலாம். போன வாட்டி நாங்கள் போகும்போது ஒரு ஆளுக்கு ஒரு சாரீ தான் தருவேன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி அப்படி எதுவும் சொல்லலை, எப்படின்னு தெரியலை. நான் ஒரு சாரீ தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி கருத்துக்கெல்லாம் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம தமிழில் மாஸ் வேணும்னு சொன்னால் அதுக்கேற்றபடி அந்த இதை எடுத்து ஃபில் பண்ணி அங்கே கொடுத்துட்டா போதும். ஒரு மாதம்னா 150 ரூபாய். நம்ம எத்தனை மாதம் வேணுமோ வச்சுக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா நம்ம பேராலயத்தில் எங்கெங்கே கீழ்கோயிலில் நடக்கும், மாதாக்குளம் அந்த சர்ச்சில் நடக்கும், அப்படி இப்படி நிறைய கோயிலில் வந்து மாஸ் நடக்கும். நம்ம தமிழ்னு சொன்னால் தமிழில் எப்பப்போ மாஸ் இருக்குது அதை பார்த்துக்கலாம். நாங்கள் இங்கேருந்து அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மாதா குளத்துக்கு தான் போனோம். அங்கே இருக்க கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேண்டுதல் நிறைவேற்றக்கு அந்த மணலில் வந்து முட்டூன்றி நடப்பாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த அன்னை. அப்படி நம்ம என்ன வேண்டுறோமோ அப்படியே நடக்கும். எங்கள் செர்ஃபிக்கு ஃபீவர் ஆனதுனால அவளை வந்து செரல் தூக்கி வச்சுருந்தா. நாங்கள் நடந்து தான் போனோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இது மாதிரி முட்டு போட்டு நடந்திருக்கேன் மணலில். இவரு ஈவினிங் டைம் தான் இப்படி வந்து மணலில் நிறைய பேர் வந்து முட்டு போட்டு நடப்பாங்க. வேண்டுதல் சொல்லிட்டு அவங்க ஜெபமாலை ஜெபிச்சுட்டே நடப்பாங்க. மார்னிங் டைமு மத்தியான டைம் எல்லாம் மணலில் வந்து கால் சவிட்ட முடியாது, அவ்வளோ வெயிலாக இருக்கும். சிலவங்க அந்த டைம் கூட நடப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருக்கும். நம்ம இப்போ நடக்கும்போது அந்த நம்ம முட்டெல்லாம் வந்து பிஞ்சே போயிடும். ஏன்னா நான் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். பிஞ்சு கொஞ்சம் நாளாட்டம் அந்த புண்ணு குறையவே செய்யாது. அதனால் நம்மளுக்கு வேண்டுதல் நிறைவேறணும்னா எப்படியாவது அதை வந்து செலுத்தணும்னு சொல்லிட்டு நடப்பாங்க. ஈவினிங் டைமில் கொஞ்சம் மணல் வந்து குளிர்ச்சியாக இருக்குது, அவங்களுக்கு வசதியாக இருக்குது நடக்கிறதுக்கு. உங்களுக்கு அந்த டெடி பேரை வேற நாட்டத்தில் போட்டு வந்துட்டு இருக்கு ராபிட்ட. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 9 மணி வரை திறந்துருக்கு. நம்ம அது வரை உள்ளால போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ச்சுக்கு உள்ளால போக முடியாது, வெளியிலேருந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். மாதாக்குளம் இந்த சர்ச்சுக்கு முன்னால் தான் இருக்குது. அதை வந்து இப்போ சுருக்கி ஒரு கிணறு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் அவன் அதை சரில் எடுக்க மறந்துட்டான். போன வருஷம் உள்ள வீடியோவில் நீட்டாக இருந்தது. இந்த வீடியோவில் அந்த மாதாக்குளம் மட்டும் இல்லை, அது வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஒரு கிணறு மாதிரி அதில் வந்து மேலே வந்து கிரில் போட்டு வச்சுருப்பாங்க. சர்ச்சுக்கு உள்ளால பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மாதா குளத்துலேருந்து வர தண்ணியை வந்து இந்த சர்ச்சு சைடு வழியாக போய் வாங்கி குடிக்கலாம். நம்ம வீட்டுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் ஈவினிங் இங்கெல்லாம் பார்த்து ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது 10 மணி மேலே ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரூம் வந்து 963 இருந்ததில்ல, அதுவும் வந்து ஏதேசம் வந்து போயிருக்கேன். ஏன்னா நாங்கள் மத்தியானமே போட்டது, அதனால் சரி பக்கத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பார்த்தோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா 3 பெட்டு ஏசி வந்து 1500 ரூபாய் சொன்னாங்க. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 7 மணிக்கு நாங்கள் வெளியே போவோம்னு சொன்னோம். அதுக்கு அவ்வளோ நேரமாக அவ்வளோ ரேட்டு. ஆனாலும் பரவாயில்ல, ரூம் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. டாய்லெட்டில் 2 டாய்லெட் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் நான் எடுத்த சாரீ இது தாங்க, பார்க்க சூப்பராகவே இருந்தது, எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. மாதாவோட சாரீ உடுக்கிறதுக்கு அவ்வளோ வரம் வேணும், எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. மார்னிங் வந்து 7 மணி மாஸுக்கு கிளம்பிட்டோம். பேராலேயே கீழ்கோயில இருந்தது. சண்டே ஆனதுனால மாஸ் நிறைய இருக்கு. நம்ம வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம போனால் ஈஸியாக போயிடலாம். அப்படியே இந்த சைடு ஸ்டெப் வழியாக ஏறி மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவும் சூப்பராக தெரியும். நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பெரிய ஏசு சுரூபம் உண்டல, அதெல்லாம் சூப்பராக தெரியும். அப்படியே அதுலேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். காலையில் 8:45 மணிலேருந்து 9-9:30 மணிக்குள்ளால பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ஒரு ஃபாதர் வந்து நம்ம காரெல்லாம் வந்து மந்திரிப்பாங்க. நாங்கள் போன வாட்டியும் மந்திரிச்சோம். அந்த இடத்துல கொண்டு விட்டுருந்தா போதும், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே அவங்க சூப்பராக மந்திரிச்சு தருவாங்க. அவ்வளோ பக்தியாக ஒவ்வொரு கார்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டு அது மாதிரி பின்னால் டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணி மந்திரிச்சாங்க. சில காரில் பார்த்திங்கன்னா முன்னால் இருக்க என்ஜின் பார்ட்டை கூட ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் கூட சூப்பராக மந்திரிச்சாரு. ஆனால் இதே மாதிரி நான் பார்த்ததே இல்லை. போன வாட்டியெல்லாம் நார்மலாக தான் மந்திரிச்சாங்க, சும்மா மந்திரிச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த கீயை கொடுத்தா மந்திரிப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, சூப்பராக மந்திரிச்சாரு.
எல்லா காரையும் மந்திரிச்சு முடிஞ்சோன்னா அடுத்து எல்லா கீயை நம்ம கொடுத்தா அப்படியே மந்திரிச்சுப்பாங்க. எல்லாரும் தலையும் தொட்டு மந்திரிச்சாங்க, தீர்த்த தண்ணியும் தெளிச்சாங்க. நீங்களும் காரில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொண்டு காரை விட்டு காலையில் 8:45 9:30 மணிக்குள்ளால இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அழகாக மந்திரிச்சிட்டு வாங்க. அன்னையோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்கள் கூட இருக்கும். அப்படியே மந்திரிப்பெல்லாம் முடிஞ்சோடனே காரை எடுத்து அப்படியே பார்க்கிங்கில் விட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். இனி சாப்பிட்டுட்டு நாங்கள் இனி விண்மீன் ஆலயத்தை மட்டும் பார்க்கல. எல்லா வாட்டியும் எல்லா ஆலயத்தையும் பார்க்க மாட்டோம். இந்த விண்மீன் ஆலயத்துக்கு எல்லா வாட்டியும் போவோம். அதனால் அந்த பெரிய இயேசு சாமி சொரூபத்தையும் பார்த்துட்டு விண்மீன் ஆலயத்தையும் பார்த்துட்டு இனி நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டல் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். இனி 1 hour வெயிட் பண்ணாலும் இருக்கிறது கஷ்டம்தான். ஃபேமிலியை நம்மளை உட்கார முடியாது. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இனி வேறு ஹோட்டல் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் போனேன். இங்கேயுமே நாங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. காலையிலலாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. எங்கள் செர்ஃபி குட்டி பாவம் உடம்பு இன்னும் சரியாகலை, பாவம் போல் இருந்து, இல்லைன்னா குணுன்னு இருப்பா. இன்றைக்கி வந்து அப்படியே யார் இருந்தா. ஆளுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டில் நிறைய இருக்குங்க. எந்த வழியா போனா? இங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில், இன்னும் புறத்து ஒரு கோயில், அதுக்கப்புறம் இங்கே 2 கோயில். பேராலே கீழ்கோயிலுக்கு நேரே ஆப்போசிட்லேருந்து பார்த்தா ஒரு வழி வரும் இந்த மாத ஸ்வரூபத்துக்கு பின்னால். அது வழி அப்படியே போனோன்னு சொன்னால் நம்ம அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு போயிடலாம். என் ஹஸ்பண்ட் வரலாம், அவங்க காரில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ வந்து அங்கே முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த மாதா டேங்க் இருக்குல்ல அந்த வழியாக அங்கே வருவாங்க. இதுலேருந்து நம்ம வெளியே அந்த வழியாக அங்கே போக வேண்டியதான். ஸ்டே பண்ணவும் இருக்கு. எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளவு உண்மையாக இயேசு சாமி நம்மளை ஆசீர்வதித்த மாதிரியே இருக்குது அந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது. அப்படி இந்த ஏசப்பா கிட்டேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாச்சுக்கு பின்னால் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச் இருக்குது. இதுக்கு பின்னாலே நம்ம போயிடலாம். அப்படி அங்கே போயிட்டோம். காலையிலே மாஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இந்த சர்ச்சு தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல பெரிய சர்ச்சு. உள்ளால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும். நிறைய பேர் சேர்ந்தே உட்காரலாம். 1000 பேருக்கு மேலே சேர்ந்தே இருக்கலாம். அவ்வளோ பெரிய இடமா இருக்கும். இங்கேயும் வந்து தமிழில் மாஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் இதுவரை வந்து இங்கே இருக்க மாஸுக்கு நான் ஒரு நாள் கூட இங்கே வந்தது கிடையாது. டைமிங் கரெக்டாக பார்த்துட்டு மாஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே கரெக்டாக நம்ம டைமுக்கு வரணும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த எண்டில் இருக்கவங்க அந்த எண்ணில் இருக்கவங்களுக்கு தெரியாது, அப்படி பெருசாக இருக்கும். இங்கே வந்து முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு படிச்சுட்டு இருக்க சின்ன சின்ன அந்த சாமியார் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்போவுமே வந்து தலையில் வச்சு ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த வாட்டி போகும்போது அவங்க இல்லை. அவ்வளோதாங்க. இங்கெல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகலைங்க, அடுத்து வந்து ராமேஸ்வரம் போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே வந்து அந்த பிளான் இருந்தது. சரி, அடுத்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அடுத்த வீடியோ வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு, வேளாங்கண்ணி மாதா திருவிழா. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய், இல்லைன்னு சொன்னால் வீட்டில் இருந்தே ப்ரேயர் பண்ணி மாதாவோட ஆசீர்வாதத்தை எல்லாருமே பெற்றுக்கொள்ளுங்க. இதுதாங்க இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சோட அவுட்ஃபிட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் நாங்கள் எடுத்தோம். அவ்வளோ பெருசாக இருக்கும். சர்ச்செல்லாம் பார்த்துட்டு இந்த வழியாக வரும்போது நம்ம வேளாங்கண்ணிக்கு வார அந்த ரோடு வழியாக வந்து ஜாயிண்ட் ஆகும். அங்கே வந்து ஹஸ்பண்ட் காரில் இருந்துருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், நன்றி.